ஏய் பிசாசு, அங்க பாத்தியா? எல்லாரும் ஜாலியா டான்ஸ் ஆடுறாங்க. நம்மளும் போய் டான்ஸ் ஆடலாமா? ஆசைதான். ஏற்கனவே ரூம்ல டான்ஸ் தானே ஆடினேன். அப்புறமா என்ன, இதுக்கப்புறம் டான்ஸ் கீன்ஸ்னு கூப்பிட்ட குன்றும் பாத்துக்க. ஆமால, நம்ம வீட்லயே டான்ஸ் ஆடிட்டு தானே வந்தோம். சரி விடு. பேசாம நம்ம கடல்ல குளிக்கலாமா? கொலை பண்ணிருவேண்டா உன்னை. ஏற்கனவே எனக்கு குளிர் தாங்க முடியல. இதுல வேற நீ கடல்ல குளிப்போமான்னு கேக்குற. பைத்தியம் பைத்தியம். பிசாசு, குளிர் தான் என்ன? வா, நான் வேணா உன்னை கட்டி பிடிச்சுக்கிறேன். ஒண்ணு வேண்டாம் போடா. ஐயோ மாமா, நான் கூட பயந்துட்டே இருந்தேன் உன் கூட வர முடியாதோன்னு. நல்ல வேலை, எப்படியோ வந்துட்டேன். ஆமா பிரியோ, நம்ம நினைச்ச மாதிரியே பைக்ல வேற வந்துட்டோம். நல்ல வேலை, உன் அண்ணன் எதுவும் நம்மள கண்டுக்கல. ஆமாயா மாமா, இங்க எவ்வளவு ஜாலியா இருக்கு பத்தியா? எல்லாரும் ஒரே ஜோடி ஜோடியா தான் நிக்கிறாங்க. ஆமா பிரியோ, அங்க பாத்தியா? கேம்ப் ஃபயர் எல்லாம் வச்சு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு நல்லா பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அண்ணி அப்பவே ஒரு ரூம்க்கு வந்தாங்கல்ல, அப்ப எதுக்கு ஒன்னு திட்டினாங்க? அடியே, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்னடி பேசிட்டு இருக்க? அது இப்ப ரொம்ப முக்கியமா? ஆமா முக்கியம் தான். எதுக்கு அவங்க ஒன்னு அன்வான்டா வந்து திட்டினாங்க? அப்படி நீ என்ன பண்ண? அது அது ஒரு பெரிய சம்பவம். அதை உனக்கு அப்புறமா சொல்றேன். ஜோ, இப்பவே சொல்லியா? இப்ப சும்மா தானே நின்றுட்டு இருக்கோம், சொல்லு. அடியே, அதெல்லாம் சொல்லக்கூடாதுடி. அதெல்லாம் சொல்லக்கூடாது. பைத்தியம் பைத்தியம். இப்பதானே சொல்றேன்னு சொன்னேன், அதுக்குள்ள இப்ப சொல்லக்கூடாதுங்கிற பைத்தியக்காரா. அடியே, இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், நேரா உன்னை கொண்டு வீட்டுல விட்டுட்டு நானும் தூங்க போயிருவேன் பாத்துக்க. சரி சரி, ஓவரா பண்ணாத. ஏ பிரியோ, அங்க பாரு. ஐ கிருஷ்ணா அண்ணே வந்துட்டாயா? வந்துட்டான். நம்ம எங்க போனாலும் கரெக்டா வந்துருவோம் போல. பிரியா, நீ எப்படி இங்க? வந்த உடனே வேலைய ஆரம்பிச்சிட்டான் பாரு. அண்ணே, அது கார்த்திக் மாமா கூட தான் வந்தேன். என்னது, இவன் கூடயா? பிரியா, ஒழுங்கா தெளிவா சொல்லுடி. இல்லைண்ணே, சக்தி அண்ணாவும் அண்ணியும் பீச்சுக்கு வந்தாங்க. எனக்கும் வர ஆசையா இருந்தது, அதான் நான் கார்த்திக் மாமா கூட வந்தேன். என்ன, நான் தான் கூப்பிட்டு வந்தேன். அப்படியா? சரி, நல்ல வேலை, யாராமிஸ் எதுவும் கேட்கல. கிருஷ்ணா மாமா, நீங்க என்ன இந்த பக்கம்? கார்த்திக் ப்ரோ, நாங்களும் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணலாம் தான் பீச்சுக்கு வந்தோம். நீங்க பார்த்தா எதாச்சியா நீங்களும் இருக்கீங்க. பிரியாக்கா, அப்புறம் என்ன, நம்ம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். வெண்ணிலா சூர்யா மாமா தான் மிஸ்ஸிங். அபியண்ணி அங்க பாருங்க, நீங்க சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள வெண்ணிலா அண்ணியும் சூர்யா அண்ணாவும் வராங்க பாருங்க. ஓஹோ, அப்ப குடும்பமே பீச்சுக்கு தான் வந்திருக்கீங்களா? சூர்யா மாமா, உங்க குடும்பமே பீச்ல தான் நிக்குது போல. ஆமா வெண்ணிலா. வெண்ணிலா, இப்பதான் உங்க ரெண்டு பேரையும் பத்தி பேசிட்டு இருந்தேன். நீங்க ரெண்டு பேரும் தான் மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்க ரெண்டு பேருமே வந்துட்டீங்க. அப்ப இந்த நியூ இயர் குடும்பமா செலிப்ரேட் பண்ண போறோம், அப்படிதானே? ஆமா கார்த்திக் ப்ரோ, எல்லாரும் சேர்ந்து இந்த நியூ இயரை செலிப்ரேட் பண்ணிடலாம். ஹாப்பி நியூ இயர் டி பிசாசு. ஹாப்பி நியூ இயர் பொறுக்கி. பிரியோ, ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் டா மாமா. இந்த வருஷமாச்சும் நம்மளுக்கு கல்யாணம் நடக்கும், சரியா? கண்டிப்பா நடக்கும் டி, கண்டிப்பா நடக்கும். ஏ தயிர் சாதம், ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் கிருஷ்ணா. வெண்ணிலா, ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் சூர்யா மாமா. ஐயோ மாமா, ஜாலியா இருக்குல்ல? இப்படி ஃபேமிலியா உட்காந்து கேம்ப் ஃபயர் பண்றதுக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கு பாத்தியா? இருக்கும் டி, இருக்கும். உனக்கு என்ன, நாளா பயத்துல நடுங்கிட்டு இருக்கேன். உன் அண்ணன் என்ன பாக்குற ஜாலியா பார்த்தா அப்பப்போ என்ன முறைக்கிற மாதிரியே இருக்கு. உனக்கு என்ன, உனக்கு ஜாலியா தான் இருக்கும். அடியே, முதல்ல தள்ளி இருந்து தொலைடி. எதுக்கு இப்படி உரசிட்டு வந்திருக்க? அவன் வேற பார்த்துட்டே இருக்காண்டி. ஐயோ மரமண்ட, என்ன நேரமும் என் அண்ணனை பத்தியே தான் நினைச்சிட்டு இருப்பியா? என்னை பத்தி யோசிக்கவே மாட்டியா? அவன் ஒன்றும் நம்மளெல்லாம் ஒன்றும் பார்க்கல. நீயா எதையாச்சும் போட்டு யோசிச்சுட்டு இருக்க? பைத்தியக்காரா பைத்தியக்காரா. இல்லடி பிரியோ, இருந்தாலும் அவன் நம்மளையே பாக்குற மாதிரி இருக்குடி. கரெக்டா நம்ம நேருக்கு வேற உட்கார்ந்துருக்கானா, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. சும்மா இருயா. அபிச்சலம். என்னடா பொறுக்கி? இல்ல அபிச்சலம், ரொம்ப குளிருது இல்ல? ஆமா பொறுக்கி, எனக்கும் ரொம்ப குளிருது. பேசாம நெருப்பு என்ன கொஞ்சம் அதிகமா போடலாமா? பிசாசு, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. பேசாம நம்ம ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கலாமா? அப்ப நம்ம ரெண்டு பேருக்குமே குளிராது இல்ல? ஏ பொறுக்கி, என்னடா பேசிட்டு இருக்க? எல்லாரும் இருக்காங்க, யார் கதையாவது விழுந்துற போகுது. பொறுக்கி பொறுக்கி. பிசாசு, அதெல்லாம் ஒண்ணும் விழாதுடி, நான் பொறுமையா தானே பேசுறேன். ஏ பொறுக்கி, உன் சேட்டையெல்லாம் வீட்டுல வச்சுக்க. இங்க எல்லாரும் இருக்கும், ஒழுங்கா மூடிக்கிட்டு உட்காரு, சரியா? இல்லடி பிசாசு, உனக்கு குளிருது இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் குளிரல. உனக்கு அப்படியே ரொம்ப குளிர்ந்துச்சுன்னா போய் நெருப்புக்குள்ள போய் உட்காந்துக்க. என்னடி சொல்ற? நெருப்புக்குள்ள போய் உட்காரணுமா? ஆமா, நீ தானே குளிருதுன்னு சொல்லிட்டு இருக்க, அதனாலதான் சொன்னேன். போடி, போற போக்க பார்த்தா இவளே நெருப்புக்குள்ள தள்ளி விட்டாலும் விட்டுருவா போலயே.
சூர்யா மாமா, என்ன பீச்ல இவ்ளோ பேர் இருக்காங்க? நான் கூட நம்ம மட்டும் தான் இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன். இங்க என்னடானா இவ்ளோ பேர் இருக்காங்க? ஆமா வெண்ணிலா, நியூ இயர்னாலே பீச் தானே. இங்க தான் வந்து எல்லாரும் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவாங்க. எல்லாமே கேம்ப் ஃபயர் வச்சு பாட்டு டான்ஸ்னு அப்படியே ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இங்க வந்துன்னு வச்சுக்கேன், செம்ம ஜாலியா இருக்கும். ஆமா சூர்யா மாமா, ஜாலியா தான் இருக்கு. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன்ல, அதனால எனக்கு எல்லாமே புதுசா இருக்கு. வெண்ணிலா, இதுக்கப்புறம் எல்லா நியூ இயர்க்கும் நானே உன்னை பீச் கூப்பிட்டு வந்துடுறேன், சரியா? என்ன சொன்னீங்க? எல்லா நியூ இயர்க்கும் கூப்பிட்டு வருவீங்களா? அது இல்ல, சாரி வெண்ணிலா, நான் ஏதோ பேச்சுவாக்கில் அப்படி சொல்லிட்டேன். ம். கிருஷ்ணா, இங்க பாத்தீங்களா எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு? நீங்க என்னடானா என்ன கூப்பிட்டு வர்றதுக்கு அவ்வளோ யோசிச்சீங்க. இல்லரியா, நான் இந்த மாதிரிலாம் வெளியே வந்தது இல்லையா, சரி அதனாலதான் எதுக்கு தேவையில்லாம அப்படின்னு யோசிச்சேன். ஆனா நல்லா இருக்குல்ல இப்படி வெளியே வர்றது. ஆமாரியா, உண்மையாவே நல்லா தான் இருக்கு. அதுவும் இப்படி ஃபேமிலியா உட்காரும்போது ஜாலியா தான் இருக்கு. ஆமா, கேம்ப் ஃபயர்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு எல்லாரும் உங்களுக்குள்ளேயே அப்படியே தனித்தனியா பேசிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அப்படி சொல்லுங்க மாமா, நானும் அதே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆளுக்கு அவங்க ஆள் கூட இருந்து கடலை போட்டுட்டு இருக்கீங்க. இங்க நான் தான் அப்படியே பாம்போல உட்காந்துட்டு இருக்கேன். யாரு நீயா? நம்பிட்டேன். புரியா மாமா, நான் உண்மையா தான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு தான் பேசுறதுக்கு ஆள் இல்ல. அதானே, பேசுறதுக்கு ஆள் இல்லைனாலும் உன் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குதே. பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னா வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கணும். நீ தான் சும்மா இருக்க மாட்டேங்கிய. கிருஷ்ணா மாமா, நீங்க தான் சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் நான் வாயை திறக்க மாட்டேன் பாருங்க. சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து கேம் விளையாடலாமா? கேமா? என்ன கேம் விளையாடுறது? எனது கேமா? அதெல்லாம் சரி வராது. நம்ம நியூ இயர் செலிப்ரேட் பண்றதுக்காக வந்திருக்கோம். இங்க கேம்ப் ஃபயர்ல உட்காந்து கேம் விளையாண்டா நல்லாவா இருக்கும்? பேசாம எல்லாரும் சேர்ந்து சரக்கு அடிக்கலாமா? ஐயோ, இவர் வேற முறைக்கிறாரு முறைக்கிறாரு. சோ மாமா, சும்மா இருயா, வீணா என் அண்ணன் கிட்ட அற வாங்கிறாத. டே மச்சான், சூப்பர்ரா. சரி, யாருக்கெல்லாம் சரக்கு அடிக்க ஓகேன்னு சொல்லுங்க, நான் இப்பவே வாங்கிட்டு வந்துடுறேன். மச்சான் நானு. டே கார்த்தி, நானும். சூர்யா மாமா, பாட்டில கையில எடுத்தீங்க, கைய உடைச்சிருவோம் உடைச்சி. ஏ வெண்ணிலா, என்ன இப்படிலாம் பேசுற? இதுக்கப்புறம் நீங்க பாட்டில தொட்டீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி வெண்ணிலா, முறைக்காத. நான் குடிக்கல. சே பொறுக்கி, என்னடி? சார் சரக்கு அடிக்க போறீங்களா என்ன? ஆமா பிசாசு, ஒரே ஒரு பீர் அடிக்கலான்னு பார்த்தேன். அப்படியா? நீ ஒரு பீர் அடிச்சா நான் 2 பீர் அடிப்பேன். உனக்கு ஓகேவா? அடியே, என்னடி சொல்ற? நான் ஒரு பீர் அடிச்சா நீ 2 பீர் அடிப்பியா? என்னடி ஒரு குடும்ப பொண்ணு மாதிரி அடி பேசுற? சே பொறுக்கி, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் பாத்துக்க. ஒழுங்கா மூட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு ஏதாச்சும் ஏடா கூடமா பண்ண, அப்புறம் நீ என்ன பண்றியோ அதை அப்படியே நானும் பண்ணுவேன். அடி பாவி, நீ பண்ணாலும் பண்ணுவ. வேண்டாம். தெரியுதுல்ல, மூடிட்டு இரு. டேய் மச்சான், மச்சான், என்ன இவன் காது கேக்குதா இல்ல கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கானா? ஐயோ, சரி. சூர்யா மாமா, சூர்யா மாமா, என்னடா? என்ன பாட்டில் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரவா? ஒரு மண்ணும் வேண்டாம், ஒழுங்கா மூடிட்டு இரு, வீணா அற வாங்கி சாவாது. டேய் என்னங்கடா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானடா அண்ணனும் தம்பியும் எனக்கு கையை தூக்குனீங்க. இப்ப என்னடா அற வாங்கி சாவாதுங்கிறீங்க? ஏய், என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் அப்படித்தான், அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, ஒழுங்கா இரு. ச்சே, சரக்கு அடிக்கலான்னு பார்த்தா அடிக்க விட மாட்டானுங்க போல. என்ன, சரக்கு அடிக்கணுமா? ஆமா கிருஷ்ண மாமா, சரக்கு இருந்தா தானே நியூ இயரை ஃபுல்லா செலிப்ரேட் பண்ண முடியும். அதனாலதான் சரக்கு பாட்டில கையில எடுத்த செருப்பாலே அடிப்போம் பாத்துக்க. ஒழுங்கா மூட்டு இரு. ஐயோ, அப்புறம் எதுக்கே சரக்கு அடிக்கமான்னு கேட்ட? பைத்தியக்காரா பைத்தியக்காரா. அடியே, ஒன்னொன்னு கிட்ட சொல்லி வை, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காண்டி. ஏன் மடச்சாம்பிராணி, உனக்கு அறிவு இருக்காடா? இப்படி எல்லாரும் ஃபேமிலியா இருக்கும்போது சரக்கு அடிக்கலாமான்னு கேட்கற பைத்தியக்காரா பைத்தியக்காரா. என்னடி, அவனுங்க தான் திட்டுறாங்கன்னு பார்த்தா நீயும் திட்டிட்டு இருக்க. திட்டாம கொஞ்சமா செய்வாங்க, மூடிட்டு இரு. என்ன, ஆளாளுக்கு மூடிட்டு இருன்றாங்க. ச்சே, இந்த ஃபேமிலி கூட தெரியாம வந்து நான் மாட்டிக்கிட்டேன். அபி, ஏதோ கேம் விளையாடணும்னு சொன்னல, என்ன கேம்? என்ன கேம்னா, இப்போ நம்ம 8 பேர் இருக்கோம். ஸோ 2 பேரா சேர்ந்து 4 டீமா இருந்துக்கலாம், ஓகேவா? சரி, ஆனா என்ன கேம்? என்ன கேம்னா, ஒரு பவுல்ல நிறைய சீட் இருக்கும். அந்த சீட்ல ஒவ்வொரு ஆக்டிவிட்டியா இருக்கும். ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு சீட் எடுத்து அதுல எழுதியிருக்க ஆக்டிவிட்டியை பெர்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் இப்போ கேம். சூப்பர் அபி, இந்த கேம் ஜாலியா இருக்கும். இப்போ நம்ம 8 பேர் இருக்கோம். எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டி ஏதாச்சும் எழுதுங்க. எழுதி அதை பவுலில் போட்டு அதை நம்ம ஒவ்வொரு டீமாக எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணலாம், ஓகேவா? சரி அபி. ஏ பிசாசு, என்னடா? இல்லடி, ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி நானும் எழுதி போடலாம்ல. பேசாம நீ எனக்கு 1000 கிஸ் தரணும் அப்படின்னு சொல்லி எழுதி போட்டுறவா? சிறுமை சிறுமை, என்னடா நினச்சிட்டு இருக்க? பைத்தியக்காரா பைத்தியக்காரா. அந்த பேப்பர் வேற யார் கைக்கும் போச்சுன்னா என்ன பண்ணுவேன்?
ஐயோ ஆமால, நான் இத மறந்தே போயிட்டேன். சரி இதுல மூடிட்டு இரு. நார்மலா சிம்பிளா ஏதாச்சும் ஒன்று எழுதி போடு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி தேவையில்லாம எழுதி போட்டுட்டு இருக்காத சரியா? ஏ அபி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு ஆசையா இருக்குடி. ஏ பொறுக்கி, நீ சொல்ற மாதிரி அந்த பேப்பர்ல எழுதி போட்டு இன்கேஸ் அந்த பேப்பர் உன் கைக்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த 1000 கிஸ் எனக்கெல்லாம் ஒன்று கொடுக்க வேண்டாம், கார்த்திக் ப்ரோக்கே கொடுத்துரு சரியா? சீ, இவனுக்கா? என்னடி சொல்ற? நீ தானே கிஸ் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட, அதனால கார்த்திக் ப்ரோக்கே கொடுத்துரு. சீ, இவனுக்கா? முடியாது முடியாது. மச்சான், சீ போடா. என்னடா, நான் உன்னை கூப்பிட தானே செஞ்சேன், அதுக்குள்ள போடான்ற. அதெல்லாம் அப்படிதான். ஐயோ, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. போய் தொலை போய் தொலை. பைத்தியமா இவன்? என்ன ஓகேவா? ஆளை விடுறா சாமி, நான் அந்த மாதிரிலாம் எழுதியே போடல, போதுமா? இது உன் இஷ்டம்பா. பிசாசு பிசாசு. சரி, எல்லாருமே ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸா பவுல்ல எழுதி போட்டாச்சு. நெக்ஸ்ட் கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம் அபி. சரி கார்த்திக் ப்ரோ, ஃபர்ஸ்ட் உங்க டீம்ல சீட் எடுத்துருங்க. என்னது, எங்க டீம்ல சீட் எடுக்கணுமா? அபி சிஸ்டர், அதெல்லாம் சரி வராது. தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாது. கார்த்திக் ப்ரோ என்ன சொல்றீங்க? யார் தலை யார் வாலு ஒண்ணுமே புரியலையே. ஏக்கா, தலை யாருன்னு தெரியாதா? உங்க பக்கத்துல தான் உட்காந்துருக்கு, அந்த தலையை தான் சொன்னேன். அவர் தலை, நானு வாலு. தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாதுல்ல. டேய் சும்மாறா. டேய் கார்த்திக், நீ இன்னைக்கு வசமா வாங்கி கட்டாம போக மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏண்டா கிருஷ்ணா அண்ணனை நோண்டாம உன்னால இருக்கவே முடியாதா? இருக்க முடியலையே, நான் என்ன பண்றது? கிருஷ்ணா நீயே ஸ்டார்ட் பண்ணி வை, நீயே ஒரு சீட் எடு. சரி பிரியா, நீ சொல்றதால நானே ஸ்டார்ட் பண்றேன். சரிங்க அண்ணா. பாத்தியாடா, நான் சொன்னோன்னே எங்க அண்ணன் கேட்டுக்குச்சு பாத்தியா? ஆமா, பெரிய அண்ணன். கிருஷ்ணா நான் எடுக்கிறேன். சரி ரியா. ரியாக்கா சீட்ல என்ன எழுதி இருக்கு? அண்ணி என்ன அமைதியாவே இருக்கீங்க? என்ன எழுதி இருக்கு? டான்ஸ் ஆட வேண்டும் அப்படின்னு எழுதி இருக்கு. ஐ சூப்பர், டான்ஸ் ஆட போறீங்களா அப்போ? ரியாக்கா சீக்கிரம். என்னது டான்ஸா? அதெல்லாம் முடியாது. ரியா, நீ அந்த சீட்டை உள்ள போட்டுட்டு வேற சீட் எடு. கிருஷ்ணா அண்ணன் போங்கு போங்கு, அதெல்லாம் முடியாது. இதுல டான்ஸ் ஆட வேண்டும் தானே எழுதியிருக்கு, 2 பேரும் டான்ஸ் ஆடுங்க. என்னது, தலை டான்ஸ் ஆட போதா? தலை கலக்கு தலை. டேய் நீ வேற ஏன்டா சும்மாறா. தலை, நீங்க டான்ஸ் ஆடி நான் பார்த்ததே இல்ல, இப்ப நீங்க ஆடுறீங்க, நாங்கெல்லாம் அதை பாக்குறோம். டேய் எனக்கு டான்ஸ் எல்லாம் வராது. ரியா, நீ மட்டுமே ஆடு, நான் வரல. கிருஷ்ணா அதெல்லாம் முடியவே முடியாது, நீங்களும் சேர்ந்து தான் ஆட வரீங்க. கிருஷ்ணா மாமா, அந்த பேப்பர்ல என்ன இருக்கோ அதை டீமா சேர்ந்து தான் 2 பேரும் பண்ணணும். சோ நீங்க 2 பேருமே தான் டான்ஸ் ஆடணும். கிருஷ்ணா, நான் போய் ஆடுங்க, சீட்ல எழுதி இருக்கு தானே, 2 பேரும் டான்ஸ் ஆடுங்க, நாங்கெல்லாம் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏ தலை டான்ஸ் ஆட போகுது, தலை டான்ஸ் ஆட போகுது. ஏ பைத்தியக்காரா, நீ வேற ஏன்டா? என்ன அண்ணா நீயும் அண்ணியும் சேர்ந்து டான்ஸ் ஆடுங்க, நாங்கெல்லாம் பார்க்க ஆவலா இருக்கோம். கிருஷ்ணா வாங்க. அடியே, எனக்கு ஆட தெரியாதுடி. பரவாயில்ல வாங்க, நான் சொல்லித்தரேன். என்னமோ சொல்ற, இப்ப நம்ம 2 பேரும் டான்ஸ் ஆடுறத பார்த்து இதுங்கெல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்க போதுங்க பாரு. என்ன கிருஷ்ணா, நீங்க ஜாலியா இருக்கும் வாங்க. சரி. உன்னோட மேனியையும் என்னோட மேனியையும் ஒரு மீட்டர் கயிறு சுத்தி கட்டிக்கலாம். உன்னோட இடது கண்ணோ என்னோட வலது கண்ணோ ஒன்னாக பசுப்படவி ஒட்டிக்கலாம். 5 அங்குள்ள ஓடிடுப்பு, அங்கங்க தொட்டா போதும் உள்ளரிப்பு, உள்ளூர ஏதோ பண்ணும் ஆஜிருப்பு, நல்லூர செய்யதமான சரிப்பு. என்ன சொன்ன இப்போ, என்ன சொன்ன, என்ன ஏத்தி விட்டு நீ தட்டிடுமே. பப்பலக்கர பப்பலக்கர பப்பாளி பழமே, தத்தல தல தத்தல தல தக்காளி பழமே, குத்தல கடி குத்தாச்சு வயசு, ஐத்தல கடி கிட்டாச்சு மனசு. டிம்சு கட்ட ஹே ஹே டிம்சு கட்ட, ஐ ஐ ஏண்டி என்ன கெடுத்து போட்ட. என்ன தலை, டான்ஸ் ஆட தெரியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுறீங்க. அட நீ வேற ஏன்டா? பிரியாக்கா கிருஷ்ணா மாமா 2 பேரும் சூப்பரா டான்ஸ் ஆடுனீங்க தெரியுமா? தேங்க்ஸ் அபி. ஆனா என்னால நம்பவே முடியல. கிருஷ்ணா, நான் உனக்கு இவ்வளவு அழகா டான்ஸ் ஆட தெரியுமா? ஆமாடா சக்தி, அண்ணன் டான்ஸ் ஆடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அட நீங்க வேற ஏன்டா, எனக்கே ஒழுங்கா ஆட தெரியாது, நானே சும்மா கையும் காலையும் ஆட்டிட்டு வந்திருக்கேன். இதுல நீ வேற இவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுறீங்கன்னு பெருமையா வேற பேசிட்டு இருக்கீங்க. அட போங்கடா. கிருஷ்ணா உண்மையாவே நீயும் அண்ணியும் சூப்பரா டான்ஸ் ஆடுனீங்க. பிரியா, நீயுமா? அண்ணே உண்மையா தானே சொல்றேன். அட வேற லெவல் தலை நீங்க.
டேய் நீ என்கிட்ட உத வாங்க போற பாரு சும்மா தலை கிலன்னுட்டு. என்ன தலை? ஏய் கையில மட்டும் சிக்குன அப்படியே சுளுக்கு எடுத்துருவோம் பாத்துக்க. சரி சரி, நெக்ஸ்ட் சூர்யா மாமா வெண்ணிலா நீங்க தான். அடுத்தது நாங்களா? நீங்களே சீட் எடுத்துருங்க. சரி வெண்ணிலா. என்ன எழுதிருக்கு? ஏன் அப்படி ஷாக்கா பாக்குறீங்க? சூர்யா அண்ணன் என்ன எழுதியிருக்கு? டேய் இது எவன் பார்த்த வேலைடா? என்ன சூர்யா மாமா நீங்க என்ன எழுதிருக்குன்னு சொன்னாதானே யார் பார்த்த வேலைன்னு கண்டுபிடிக்க முடியும். என்ன எழுதியிருக்கு? அலைப்பாயுதே மாதவன் மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணணுமா? ஏய் யாருடா இப்படியெல்லாம் எழுதி போட்டது? வேற யாரு? நான் தான். நான் எனக்கு பிளான் பண்ணேன், கடவுள் உனக்கு பிளான் பண்ணியிருக்கான். ஓ மாமா, அப்ப நீ தான் எழுதி போட்டியா? ஆமா செல்லம், உனக்காக நான் தாண்டி எழுதி போட்டேன். அது ஒன்னு கையில போய் மாட்டிக்கிச்சு. கொடுத்து வச்சவன். சரி சரி, டைம் ஆயிட்டே இருக்கு, சீக்கிரம் ப்ரப்போஸ் பண்ணு. அலைப்பாயுதே மாதவன் மாதிரி. டேய் சும்மா இருடா, அதெல்லாம் முடியாதுடா. எவன்டா இதெல்லாம் எழுதி போட்டது? அவன் கையில இதை கொடுத்து அவனையும் பண்ண சொல்லுடா. என்னால முடியாது. அதெல்லாம் முடியாது குழந்தனாரே. உங்களுக்கு தானே அந்த சீட் வந்திருக்கு, அப்ப நீங்க தான் பண்ணணும். சீக்கிரம் வெண்ணிலாக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமா ஆமா, சீக்கிரம் பண்ணுங்க. ஒண்ணு கூடிட்டாங்களே. ஏ திருட்டு பயலே, எனக்கு என்னமோ ஓ மேல தான்டா சந்தேகமா இருக்கு. இது நீ பார்த்த வேலை தானே? கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி 3 ஜோடி இருக்குங்களே, 19 எழுதி போடுவோம். யாருக்கா ஒருத்தருக்கு மாட்டோம்னு நினைச்சேன், உங்களுக்கு மாட்டிடுச்சு. ஏண்டா எருவ மாடே, எழுதி போடுறதுக்கு வேற உனக்கு டாஸ்கே இல்லையாடா? இதுல வேற அலைப்பாயுதே மாதவன் மாதிரி நொட்டணுமா? ஏண்டா என்ன பாஸ் நீங்க இப்படி கோவப்படுறீங்க? உங்க பொண்டாட்டிக்கு தானே பண்ணுங்க. நான் என்ன பக்கத்து வீட்டுக்காரிக்கு ப்ரப்போஸ் பண்ண சொன்னேன்? உங்க பொண்டாட்டிக்கு தானே பண்ண சொல்லிருக்கேன், பண்ணுங்க. ஐயோ என்னடா நடக்குதுங்க, இதுல ப்ரப்போஸ் வரையா? ஏய் வேணாண்டா வேணாம், நீ தானே எழுதி போட்ட, நீயே பண்ணு. நானா? நான் யாருக்கு பண்றது? எனக்கு என்ன ஆளா இருக்கு, நீங்களே பண்ணுங்க. அப்புறம் என்ன மானாக்கடை இதை எழுதி போட்ட? அது சும்மா எழுதி போட்டேன். வந்து சேர்ந்துருக்கானுங்க பாரு. இதுல நான் எப்படி ப்ரப்போஸ் பண்றது? ஐயோ சூர்யா அண்ணன் சீக்கிரமா பண்ணு. சரிடா சரி. சோ ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இவ வேற அப்படியே திருன்னு முடிச்சிட்டு இருக்காளே. வெண்ணிலா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எல்லாம் அதை திருட்டு போய் அவன் பார்த்த வேலை. சரி பரவாயில்ல, இது கேம் தானே, விடுங்க. சரி வெண்ணிலா. சூர்யா மாமா இத மறந்துட்டீங்க. என்னடா போஸ் இல்லாம எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவீங்க? இந்தாங்க கேட்ச் பிடிச்சுக்கோங்க. ஐயோ இவன் வேற சாவடிக்கிறானே. வெண்ணிலா நான் உன்னை விரும்பல, உன் மேல ஆசைப்படல, நீ அழகா இருக்குன்னு நினைக்கல. ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. சூர்யா மாமா பின்னிட்டீங்க போங்க. ஆனா அந்த 3 வார்த்தை இன்னும் சொல்லவே இல்லையே. ஐயோ இவன் வேற. டே ஏன்டா அந்த டயலாக் மட்டும் தானடா சொல்ல சொன்னீங்க? இல்ல அந்த 3 வார்த்தை சொன்னாதான் ஃபுல்ஃபில் ஆகும், சொல்லிருங்க. சரி சொல்றேன். வெண்ணிலா ஐ லவ் யூ. லவ் யூ டு சூர்யா மாமா. என்ன பாஸ், அலைப்பாயுதை மாதவனையும் மிஞ்சிட்டீங்க. ஏன்டா அண்ணன் சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரா பண்ணிட்ட போ. நீங்க வேற ஏன்டா சும்மா இருங்கடா. சரி சரி சக்தி, அடுத்தது நீயே ஏதாச்சும் ஒரு சீட் எடு. அடுத்தது நானா? ஏ பிசாசு நீயே ஏதாச்சும் ஒண்ணு எடு. சரி. மச்சான் உனக்கு என்னடா வந்திருக்கு? நல்ல ஒரு லவ் சாங்கா பாட வேண்டும். பாடிடுவோம். அண்ணே நீ பாட்டு படிக்க போறியா என்ன? ஆமா பிரியா, அண்ணன் இப்போ பாட்டு தான் படிக்க போறேன். பேசினாலே அது காது கொடுத்து கேட்க முடியாது, இதுல பாட்டு வேற படிக்க போறானா? அபி ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டு படிங்க. சரி. ஏ பிசாசு என்னடா? பாட்டு படிக்கலாமா? சரி. மூச்சவ பேச்சவ பேசணும் அழகவ, எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவ. யாரவ நாத்துக்கு நூறவ, அவதான் என்னவலா. பிரளயவ கலையவ அழகிய நிலவவ, நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ. சரியவன் தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவன் தான் காரணமா. மச்சான் சூப்பர், பின்னிட்டடா. உனக்குள்ள இவ்வளவு திறமையா? அபி சூப்பர் அபி, அழகா பாட்டு படிச்ச தெரியுமா? டேய் மச்சான் நீ பேசாம சூப்பர் சிங்கர்ல ஜாயின் பண்ணிருடா.
தல, நீங்க பேசாம டான்ஸ் ஜோடி டான்ஸ் அதுல போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் நீங்க தான் வாங்குவீங்க. ஏன்டா உன் வாய் மூடவே மூடாதா? ஒரு நேரம் கூட சும்மா இருக்க மாட்டியா? ஆமா, நான் வாய் மூடிட்டேன்னா இங்க எல்லாம் என்ன அமைதி படம் தான் நடக்கும். சரி, அதான் நான் வாய் திறந்து ஏதாச்சும் பேசுவோன்னு பேசிட்டு இருக்கேன். நீங்க தான் யாருமே வாயை திறக்கவே மாட்டேங்கிறீங்களே. கடவுளே, இவனை வச்சுக்கிட்டு. கார்த்திக் ப்ரோ, ரொம்ப வாய் பேசாதீங்க. அடுத்தது நீங்க தான். நானா? ஆமா கார்த்திக் ப்ரோ, சீட் எடுங்க. எடுத்துட்டா போச்சு. பிரியோ, நீ எடுத்துரு. ம், சரி. பிரியோ, என்னடி எழுதி இருக்கு? ம், நீயே பாரு. யாத்தி விளங்கிறோம். என்னடா திருட்டு பையலே, திரு முடிச்சிட்டு இருக்க? என்னடா எழுதி இருக்கு? ஏ மச்சான், என்னடா எழுதி இருக்கு? அப்படி முடிச்சிட்டு இருக்க? அதுவா? சொல்லடா, சொல்லி தொலை. வாயில என்ன வாழைப்பழமா வச்சிருக்க? அது உப்பு மூட்டை தூக்கி கொண்டு நடக்க வேண்டுமாடா. எனது உப்பு மூட்டை தூக்கிட்டு நடக்கணுமா? அட பாவிக்கிட்டே, அது நான் எழுதி போட்டதுடா. நான் என் பொண்டாட்டிக்காக ஆசாசையா எழுதுனேன். கரகம் அது உன் கைக்கு வந்து தொலைஞ்சிருக்கு பாரு. அட கரகம் முடிச்சவனே, வேற என்னத்தையாச்சும் எழுதி போட்டு தொலை வேண்டியதுனடா. நான் யாரோட இப்ப உப்பு மூட்டை தூக்குவேன்? மாமா, அதான் நான் இருக்கேன்ல, என்ன தூக்கியா? ஏ சும்மா ரீ, 3 பேரும் என்னையே தான் பாக்குறானுங்க. டேய் கார்த்தி, மாட்டிக்கிட்டியா? டேய் மொபனே, கொஞ்ச நெஞ்ச ஆட்டமாட போட்ட. இன்னைக்கு நீ விடிய விடிய உன உப்பு மூட்டை தூக்க விடுறா இல்லையான்னு பாரு. பிரியா, நீ அவன் முதுகுல இருந்து இறங்கவே இறங்காத, சரியா? வீட்டுக்கு போகும்போது அவன் முதுகெல்லாம் பெண்டாய் தான் இன்னைக்கு வீட்டுக்கு போனோம். ஆஹா, சரிங்க அண்ணே. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ அந்த சீட்டை தூக்கி தூர போட்டு வேற ஏதாச்சும் சீட் எடு. என்ன, அதெல்லாம் முடியாது. அவனுக்கு உப்பு மூட்டை தூக்கணும் தானே வந்திருக்கு. அப்ப அது அவன் தானே பண்ணணும். நீ என்ன வேற சீட் எடுக்க சொல்ற? சக்தி, அதெல்லாம் சரி வராது. வேண்டாம். டேய், வேற ஏதாவது சீட் எடு. ஐயோ அண்ணா, இதுல என்னன்னா இருக்கு? கேம் தானே, ஜாலியா இருக்கும்ண்ணா. ஃப்ரீயா விடு, இது கேம் தானே. இல்ல வேண்டாம் வேண்டாம், நான் வேற சீட்டே எடுக்கிறேன். ஏய் எரும மாடே, அதெல்லாம் கிடையாது. நீ இப்ப பிரியாவை உப்பு மூட்டை தூக்குற, அதுவும் விடிய விடிய தூக்குற. ஐயோ, இந்த ஹிட்லர் வேற என்ன பார்த்து முறைக்கிறாரு. மாமா, அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல, தூக்கியா தூக்கு. சும்மா ரெடி, ஒன்னொன்ன வேற என்ன பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். டே கார்த்தி, என்னடா உட்காந்துட்டே இருக்கேன்? என்ன அப்படி எஸ்கேப் ஆயிடலாம் நினைச்சியா? தூக்குடா. ம், சரி. இவ வேற பார்க்க ஒல்லியா தான் இருக்கா. வெயிட்டா இருப்பாளோ? ஐ, ஜாலி. ஏ பிசாசு, நான் உனக்காக எழுதுனேன்டி. இந்த கார்த்திக் பையகிட்ட போயிடுச்சு. நல்ல வேலை, நான் தப்பிச்சிட்டேன். போடி. சரி, கேம் முடிஞ்சிருச்சு. ஃபைனலா எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடிடலாமா? ஐ, சூப்பர். ஆடிரலானே, ஆடிரலாம். சரி, அப்ப எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம்.